கர்ம பதிவுகள் நம்ம உடம்புல வந்து எப்படி பதிவு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. நம்ம பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவிலையும் நம்ம என்னென்ன பண்ணோம், என்ன நினச்சோம், என்ன பேசணும், எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டு. ஆகாஷ் ரெக்கார்டுன்னு அது பேர். இந்த பதிவை வந்து எப்படி நாம் எடுத்துக்கலாம்னா, இதை வந்து நம்ம ஆடியோவாகவும் எடுக்க முடியும், வீடியோவாகவும் எடுக்க முடியும், நாம் என்ன நினச்சோம் முதற்கொண்டு எல்லாமே எடுக்க முடியும். நம்ம வெளில சில விஷயங்கள் பேசுவோம், சில விஷயங்கள் மனசில் நினைப்போம். வெளில என்ன பேசணும், மனசில் என்ன நினச்சோம், எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இந்த பிறவியில் மட்டும் இல்லை, போன பிறவிகள், இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அத்தனை பிறவிகளுடைய ரெக்கார்டுமே இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்னென்ன பிறவிகள் எடுப்போமோ அந்த பிறவிகளுடைய ரெக்கார்டும் இருக்குது. அது சஸ்பென்ஸான விஷயம், அது அப்புறம் பேசுவோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தீங்களோ அத்தனை பிறவிகளுக்கு நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்க, பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு எல்லா டேட்டாவும் இருக்குது. அதன் பிறகு இதுக்கு பிறகு நம்ம என்னென்ன பிறவிகள் எப்பப்போ எப்படி எடுப்போம், என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவோம், நடப்போம், செய்வோம், அதுவும் எல்லாமே இருக்குது. பாஸ்ட்டும் ரெக்கார்டில் இருக்குது, ஃப்யூச்சரும் ரெக்கார்டில் இருக்குது, காஸ்மிக் ரெக்கார்டில் அது இருக்குது. ஆகாஷ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்யூச்சரை பற்றி விட்டுடுவோம், அது அப்புறம் பின்னாடி பேசுவோம், பெரிய சப்ஜெக்ட் அது. இப்போ பாஸ்ட்டை பற்றி பேசுவோம். இப்போ பாஸ்ட்டில் நீங்கள் இப்போ இது ஒரு 2000 பிறவிகள் எடுத்து 2001 பிறவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2001 பிறவி வரைக்கும் எல்லாமே டேட் இன்றைக்கி வரைக்கும் டில் டுடே வரைக்கும் என்ன ரெக்கார்ட் பண்ணிங்களோ எல்லாமே இருக்கும். ஆடியோவும் இருக்கும், வீடியோவும் இருக்கும். இந்த ரெக்கார்டை வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். எனிபடி கேன் டேக், எனிபடி கேன் ஆக்சஸ். அப்போ இந்த பிரபஞ்ச ரகசியம் தெரிந்தவர்கள் வந்து அந்த ரெக்கார்டை எடுக்கலாம். பிரபஞ்ச ரகசியம் தெரியாத சாதாரண மனிதனுக்கு ரெக்கார்டை எடுக்க முடியாது. அந்த ரெக்கார்டை எடுக்கிறதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அதைப்படி எடுக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்ச சித்தர்கள் மகான்கள் வந்து டக்குன்னு போய் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருடைய பர்சனல் டேட்டாவில் நாம் போய் எடுக்கிறது மிகப்பெரிய தவறு. எடுக்கக்கூடாது. நீங்களாக பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லை டிவைன் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவைன் பெர்மிஷன் இருந்தால் தான் இன்னொருத்தருடைய ரெக்கார்டை உள்ளே போய் பார்த்து எடுக்கணும், அல்லது நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். அது சாதாரண மக்களுக்கு தெரியுது, ஹை லெவலில் இருக்கிறவங்க தெரியும். நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் உங்களுடைய டேட்டாவில் உள்ளே போய் பார்த்து எடுக்க முடியும். இந்த கர்ம பதிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களோட தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே போய் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒன்று. இந்த 2 விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கர்ம பதிவுகள் எங்கெங்கெல்லாம் பதிவாகுது அப்படின்னு சொன்னால் ஆகாஷ் ரெக்கார்டில் பதிவாகுது. 1. 2வது, நம்முடைய பாடியில் காரண சரீரம்னு ஒன்று இருக்குது. காரண சரீரம் கேஷுவல் பாடின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நுண்ணுடல்களில் கேஷுவல் பாடின்னு ஒன்று இருக்குது. அந்த கேஷுவல் பாடியில் அது ரெக்கார்ட் ஆகுது. உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாமே அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்தது, நம்ம பாடி இஸ் மேட் ஆஃப் பில்டிங்ஸ் ஆஃப் செல்ஸுன்னு நல்லாவே தெரியும். நிறைய செல்ஸ் ஆனது. அந்த செல்ஸில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ நம்மளுக்கு கர்மப்பதிவுகள் இருக்கின்றன. டிஎன்ஏ ஆர்என்ஏ கர்மப்பதிவுகள் இருக்கின்றன. நல்லா பார்த்துக்கோங்க. நம்முடைய ஈச் அண்ட் எவ்ரி செல்லுலையும் நம்முடைய கர்மா ரெக்கார்டாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கின்றத காரண சரீரம் சொல்லுகின்ற கேஷுவல் பாடிலையும் நம்ம கர்மாஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஆகாஷ் ரெக்கார்டுன்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்துலேயும் அந்த ரெக்கார்டு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 4 இடங்கள்ல இருக்குது. இப்போதைக்கு இது 3 போதும். மொத்தம் 7 இடங்களில் அந்த ரெக்கார்ட் இருக்குது. சென்னையில் 2015 வெள்ளம் வந்தபோது நிறைய பேங்க்ஸ் வந்து வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு. எல்லா சிஸ்டமெல்லாம் மூழ்கிடுச்சு. சிஸ்டம்லாம் டேமேஜ் ஆகிப்போச்சு. அப்போது பேங்க்கு ஒரு 15 days கழித்து பேங்க் திருப்பி ரீஓப்பன் பண்ண பிறகு யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அவங்க போய் எடுத்துக்கிட்டாங்க, யார் பணம் வேணுமோ போய் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. யார் பணம் போட்டாங்க, பப்ளிக்ஸ் யாருடைய பணம் நம்மகிட்ட இருக்குன்னு பேங்க்குக்கும் தெரியாது. பப்ளிக்ஸ் என்ன சொல்லுமா, அவன் டெபாசிட்டில் 5 lakhs இருக்கும், இல்லை நான் 50 lakhs இருக்குன்னு சொல்லி கேட்டால் கொடுத்துட முடியுமா இவங்க? இல்லை. அப்போ பப்ளிக்ஸ் போயிட்டு எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், நான் இவ்வளோ பணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ரெக்கார்டுன்னா அவன் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ டோட்டல் ஃப்ளட்டில் போயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன, அப்போது இந்த ரெக்கார்டு இங்கே போயிட்டாலும் வேறு இடத்துல அவன் மெயின் ஸ்டோரேஜில் இருக்குது. இப்போ எப்படி நம்ம டேட்டாஸ் எல்லாம் போயிட்டா கூட கூகுள் இந்த ரெக்கார்டு வச்சுட்ருக்கு, கூகுள் கிட்ட இருக்குது. நமக்கும் தெரியாமல் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூகுள் வச்சுட்டு தான் இருக்குது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சீக்ரெட்டாக வச்சுருக்கோம், ரகசியம் வச்சுருக்கோம், இது நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா? ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கூகுள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி டேட்டா எடுக்கணும்னா நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி மொபைல்லையும் எல்லா டேட்டாவும் அவங்களால எடுக்க முடியும்.
நான் செக்யூர்டு அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே பப்ளிக் தான். ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸும் வச்சுருக்கான். பர்சனல் நம்ம அக்சஸ் பண்ண மாட்டேன், ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கான், அவ்வளோதான். ஆனால் எடுக்கணும்னா உங்கள் டீட்டெயில் என் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் எடுக்க முடியும். அதே மாதிரி டிவைன்லையும் அந்த சீக்ரெட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல சொல்ல முடியும். இப்போ எப்படி நான் பேங்க் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன், பேங்க்கில் ரெக்கார்டு இங்கே இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது, ரீஜனல் ஆஃபீஸில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ நீங்கள் போட்ட பணம் எடுத்த பணம் எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. சிஸ்டமே எல்லாம் போயிடுச்சா கூட வேறு சிஸ்டம் வச்சு கரெக்டாக திருப்பி நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த நம்ம அரசியல்வாதிகளோ நம்ம லோக்கல் பீப்புளோ நினைக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து இந்த டேட்டாவெல்லாம் மறைச்சிடலாம், இந்த டேட்டாவெல்லாம் அழிச்சிடலாம், இந்த டேட்டாவெல்லாம் ஒன்றுமெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புத்திசாலியும் அந்த மாதிரிலாம் செஞ்சிட முடியாது. இறைவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்காரு. 7 அமைப்புகளில் உங்கள் டேட்டா ரெக்கார்டு இருக்காது. ஒன்று இல்லைனாலும் ஒன்று எடுத்துருவார், ஒன்று இல்லைனா ஒன்று எடுத்துருவார், எல்லாமே 7. ஆனால் ஒன்றுத்தையும் கூட அவர்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் பார்க்க முடியாது. பட் 7 வகையான அடுக்குகளில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் தான் முதல் அடுக்கு சொன்னேன் நம்ம டிஎன்ஏ இருக்குது, 2வது அடுக்கு சொன்னேன் நம்முடைய கேஷுவல் பாடியில் இருக்குது, 3வது அடுக்கு சொன்ன ஆர்கெஸ்ட் ரெக்கார்டில் இருக்குது. இது இல்லாமல் ஒன்று 4 விஷயங்கள் இருக்குது. அது இப்போ வேண்டாம், இந்த 3 விஷயங்களோடு போதும். இதில் ரெக்கார்டு ஆகிருக்கு. இந்த ரெக்கார்டை யாரும் ஆல்டர் பண்ண முடியாது, இதை யாரும் எரேஸ் பண்ண முடியாது, இதை மாற்றவே முடியாது. இந்த பிரபஞ்சம் உருவானது பிரபஞ்சம் அழியிற வரைக்கும், இந்த பிரபஞ்சம் ஒரு நாளுக்கு அழியும். இன்னும் 4.5 லட்சம் வருஷங்கள் இருக்குது. இப்போ இல்லை, இன்னும் 4.5 lakhs இயர்ஸ் இருக்குது. அந்த 4 லட்சம் வருஷங்கள் முடிஞ்ச பிறகு இந்த பிரபஞ்சம் அழியும். அப்போ அழியிற வரைக்கும் இந்த ரெக்கார்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்போ இவ்வளோ டேட்டா எப்படி சார் மெயின்டைன் ஆகும்? ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ லேட்டஸ்ட் ஐடி டெக்னாலஜியில் நம்ம நிறைய டெவலப் ஆன பிறகு ஒரு சின்ன சிப்பில் எவ்வளோ டேட்டா வைக்கிறோம். நிறைய ஃபைல்ஸு பண்டில்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் சாதாரணமாக சிம்பிளாக ஒரு சின்ன சிப்பில் அடைக்கிறோம் இல்லையா? அப்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபைல்ஸில் இருக்கிற டேட்டா ஒரு சின்னது நம்ம அடைக்கிடும்போது அப்போ இந்த உலகம் முழுசும் இருக்கிற எல்லா டேட்டாவையும் சாதாரணமாக ஒரு சின்ன சிப்பில் அடைக்கிட முடியும் கடவுள். அவருடைய டெக்னாலஜியில் லட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு தான் நாம் யூஸ் பண்ண டெக்னாலஜி. நம்ம இந்த டெக்னாலஜியை பெரிய டெக்னாலஜி போது அவரோட டெக்னாலஜி எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. ஸோ எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை நம்ம எரேஸ் பண்ண முடியாது, நாம் அழிக்க முடியாது, கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. இந்த டேட்டாவை அப்படியே வச்சு தான் நமக்கு லைஃப்பில் நன்மைகளையும் தீமைகளையும் கடவுள் கொடுக்குறார். அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டோ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸோ ஃபைல் பண்ணும்போது நம்ம சைடில் நான் கரெக்டு பெர்ஃபெக்டுன்றதுக்காக ஒரு ப்ரூஃப் கொடுக்குறோம், ஒரு எவிடன்ஸ் வச்சுருக்கோம். ஆப்போசிட் சைடில் அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் கரெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கோர்ட்லேயோ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோனாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுக்கிறோம். அது கவுண்டர் கொடுக்குறோம்னா அவனும் ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கான். கோர்ட்லேயும் அப்படி தான். வாதி ஒரு ஃபைல் வச்சுருப்பார், ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பார், பிரதிவாதி ஒரு ஃபைல் வச்சுருப்பார், ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பார். அதே மாதிரி கடவுள் நமக்கு கொடுக்குற எல்லா சந்தோஷங்களுக்கும் நன்மைகளுக்கும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நோய்களுக்கும் எல்லா துயரங்களுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வச்சுருக்கார், ரெக்கார்டு வச்சுருக்கார். அந்த ரெக்கார்டை கடவுளை எடுத்து போட்டாருன்னா நாமெல்லாம் கம்முன்னு வாய் மூட்டு இருக்க வேண்டியதான், ஒன்றும் பேச முடியாது அவர்கிட்ட. இது தெரியாதனால தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. இன்றைக்கி நம்ம சந்தோஷப்படுறோம்னாலும் அது காரணம் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம்னாலும் காரணம் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சந்தோஷப்பட்டால் எல்லாம் நான் தான் காரணம்னு சொல்கிறோம், கஷ்டப்பட்டால் நீ தான் காரணம் அடுத்தவங்களை கை காட்டிட்டுருக்கோம். கஷ்டம்னு வந்துச்சுன்னா உடனே நீ தான் காரணம், உன்னால் தான் கை காட்டிகிட்டே இருக்கும். சந்தோஷம் நல்லது ஹாப்பின்னா அது நான் தான், என்னால் தான், ஆனால் அந்த பெரும் பற்றிக்கிறோம். ரெண்டுமே அடிப்படை காரணம் நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான். சந்தோஷம்னா இருக்கனாலும் உங்களுடைய குட் லைஃப் குட் கர்மா தான், நீங்கள் கஷ்டப்படுறதுனால உங்களுடைய பேட் லைஃப் பேட் கர்மா தான். ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாமே கடவுள் 7 அடுக்களாக வச்சுருக்கிறாரு. நம்ம 3 அடுக்கில் எடுத்துக்கலாம், மிச்ச 4 அடுக்கில் பின்னாடி பேசலாம். இந்த அடுக்குகள் யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ டேட்டாவை எந்த வகையிலையும் எஸ்கேப் ஆக முடியாது, மறைக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ தப்பு பண்ணாமல் சரியாக வாழ்ந்து ஹாப்பியாக நாமளும் வாழ்ந்து மற்றவங்களையும் ஹாப்பியாக எப்படி வச்சுக்கணுன்ற டெக்னிக் நம்ம தெரிஞ்சு லைஃப்பில் ஃபாலோ பண்ணோன்னா நாமளும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களும் சந்தோஷமாக வாழ வைப்போம்.